இந்த ரீல்ஸ் அக்காங்கிற நேம் இப்போ கம்ஃபர்டபுளா இருக்கா? ரீல்ஸ் அக்கா கம்ஃபர்டபுளா தானே இருக்கு. வேற நிறைய ட்ரவுசர் அக்கா, நைட்டி அக்கா. நீங்க 2 பேரும் நிறைய போஸ்ட் போடுறத சோஷியல் மீடியால பார்த்துட்டு இருக்க முடிஞ்சது. அதுக்கு கமெண்ட்ஸும் வெவ்வேறு விதமா வந்துட்டு இருந்தது. திடீர்னு ஒரு ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணதுக்கான ரீசன் எப்போதுமே நான் தான் ரீல் பண்ணிட்டு இருப்பேன். அன்னைக்கு சும்மா நானா கேட்டேன், சரி நம்ம பண்ணலாம் ரீல்னு. எப்போதும் அவங்க தான் எனக்கு இறைவனாய் தந்த இறைவியே இருளினில். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? கொஞ்சம் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவும் முடிஞ்சது. பேட் கமெண்ட்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்கள பற்றி நாங்கள் ஏன் யோசிக்கணும்? துயரிலும் என்னை தாங்கும் தேவியே உயிர் நீங்கள் அவங்க கூட என்ன ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் அவங்க கூட போடுறீங்க, எதனால் அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே என்னன்னா அது டோட்டலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன்னா உள்ளார 18+ ஆயிருக்கு. தப்பான விஷயத்தை மட்டும்தான் அதிகமாக. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு என் கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் எல்லாரும் ரீல்ஸ் அக்கா அப்படின்னு சொல்கிற ஆர்னிகா அவங்களும் இருக்காங்க. அவங்களோட மங்கி மைண்ட் செட் அவரும் இருக்காரு. அவங்ககிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம். ஸோ ஹலோ. ரீசெண்ட் டைம்ஸாக நீங்கள் 2 பேரும் நிறையா போஸ்ட் போகிறத சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இருக்க முடிஞ்சது. அதுக்கு கமெண்ட்ஸும் வெவ்வேறு விதமாக வந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு திடீர்னு ஒரு ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணதுக்கான காரணம் என்ன? நாங்கள் வந்து பிளான்டாக பண்ணலை. சும்மா ஒரு நாள் கண்டென்ட்டே இல்லைன்னு ரீல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நான் வந்து ஓகே சொல்லிட்டேன். சரி அப்படியே பண்ணோம். நீங்கள் சொல்லுங்கள், இவங்களோட ஜாயின் ஹேண்ட்ஸ் பண்ணது எப்படி இருந்தது? நீங்கள் தான் கேட்டிங்கன்னு வேறு சொன்னாங்க. ஏன்னா ரொம்ப பேசுகிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறேன். இவர் எப்படி வந்து உங்கள்கிட்ட ரீல்ஸ் பண்ணுறதை கேட்டாருன்னு எனக்கு தெரியல. எப்படி வந்து கேட்டிங்க? அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா எப்போதுமே நான் தான் ரீல் பண்ணிகிட்ருப்பேன். அன்னைக்கு சும்மா நானா கேட்டேன், சரி நம்ம பண்ணலாம் ரீல்னு. எப்போதும் அவங்க தான் எனக்கு எடுத்து கொடுப்பாங்க. அம்மா, அதுக்கப்புறம் இவங்க தான் எனக்கு வீடியோஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஒரு வாட்டி. ஹவ் இட் லுக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஹவ் ஃபார் மக்கள் அக்செப்ட் பண்ணுவான்னு தெரியல. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு வி ஜஸ்ட் ட்ரைட் ஒன் வீடியோ. அது ஆக்சுவலாக டு ஸ்டார்ட் வித் ஒன் போஸ்டர் ஆக்சுவலி. ஆமாம், ஃபஸ்ட்டு சும்மா ஒரு போஸ்ட் ஒன்று எடுத்தோம். டே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 1.1 வியூஸ். அது வந்ததுனால தான் நெக்ஸ்ட்டு நான் சும்மா ரீல் பண்ணலாமே அப்படின்னு. அது நல்லா ரீச் ஆகும், ரீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரீச் ஆகும். ஓகே. ஆனால் பண்ண ரீல்ஸ் எல்லாமே வந்து 1-2 மில்லியன் டச் ஆகுது. கண்டிப்பாக. ஆனால் சோஷியல் மீடியாவில் ஜென்ரலாகவே ஒரு கண்டென்ட் போஸ்ட் பண்ணும்போது அதுக்கு எவ்வளோ வந்து நார்மலாக எடுத்துக்கிறாங்களோ அதையே வந்து ஒரு கிரிட்டிசிசமாகவும் இல்லை வந்து அது நெகட்டிவாகவும் ட்ரோல்ஸாகவும் மாற்றப்படும். ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது? கொஞ்சம் ஒரு சில கமெண்ட்ஸ் எல்லாம் படிக்கவும் முடிஞ்சது. உங்களுக்கு அது எந்த மாதிரி இம்பாக்ட் கொடுத்துச்சு? ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஆக்சுவலாக என்னென்னா எல்லாருக்குமே இது நடக்கிற ஒரு விஷயந்தான். பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. நல்ல விதத்தில் எடுத்துக்கிறவங்க அது நல்லா எடுத்துப்பாங்க. ஸோ நாங்கள் பேட் கமெண்ட்ஸ் பற்றி யோசிக்கவே இல்லை. அவங்கள பற்றி நாங்கள் ஏன் யோசிக்கணும்? எங்களை பற்றி என்கரேஜ் பண்ணவங்க, எங்களை அப்ரிஷியேட் பண்ணவங்க. ஸோ அதை தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். வேறு ஸோ அந்த மாதிரி தான் எடுத்துக்கிட்டோம். கமெண்ட்ஸ் எதுவும் சீரியஸாக எடுக்காமல் இருந்தால் சரி. ஜஸ்ட் தேர் திங்கிங், அவ்வளோதான். அவங்க திங்க் பண்ணுறது நாங்கள் கமெண்ட்டாக போடுறோம். பட் நம்ம பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம். பண்ணுறது கரெக்டாக தான் பண்ணுறோங்கிற ஒரு ஐடியா இருக்குது. ஓகே. அப்போது இவங்களை பற்றி உங்களுக்கு தான் நல்லா தெரியும். ஆக்சுவலி எப்போவுமே ஒரு சோஷியல் மீடியா கேரக்டர், பர்சனல் கேரக்டர்னு ஒன்று இருக்கும். சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்த கேரக்டருக்கும் பர்சனல் கேரக்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பர்சனலாக வந்து ஷி கோஸ் ஃபார் ஒர்க், ஃபுல்லி கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து ஷி டேக்ஸ் ரீல்ஸ் 10 to 15 ரீல்ஸ் பர் டே எடுத்துகிட்டு அவங்களே எடிட் பண்ணி ஃபுல்லாக ஹார்ட் கோர் டெடிக்கேட்டடாக நல்லா ஒர்க் பண்ணுவாங்க. நார்மலாக ஃப்ரெண்ட்ஸு யாருமே இல்லை. ஷீ லவ் டு பி வித் அவர் ஃபேமிலி. அதுதான் அவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ சோஷியல் மீடியாவில் ஒரு ஜட்மெண்டல் டோன் தான் இருக்கும். பட் ரியாலிட்டியில் அது டோட்டலாக வேறு இல்லை. உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலி சோஷியல் மீடியாவில் ஜட்மெண்டல் டோன் எப்போவுமே இருக்கும்ல. அதான் எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ரீல் வேறு, ரியல் வேறு. ரீலில் உள்ள கேரக்டர்லாம் வந்து ரியலில் இருக்க மாட்டோம். இப்போ நான் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது. நான் ஃபுல்லி ஃபேமிலி. நான் ஒரு பொண்ணு கூட வந்துட்டு ஒரு காஃபி டேட் கூட நான் பெருசாக போக மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சன் தான். பட் கமெண்ட்ஸ் வந்து டோட்டலாக வேறு மாதிரி வருது. எனக்காக ஹர்ட் ஆயிருக்கா? ஹர்ட் ஆகிறதுக்குலாம் இதில் ஒன்றுமே இல்லைல்ல. அவங்களுக்கு என்னன்னே தெரிஞ்சு ஒரு விஷயத்த ஒருத்தவங்க பேசும்போது தான் ஹர்ட் ஆகும். என்னை யாருன்னே தெரியாது, நான் போடுற ரீலை வச்சு அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்களே, ஜட்ஜ் பண்ணுறாங்களே. ஸோ அது ஆனால் இப்போது ரீசெண்டாக வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இது தேவையா, தேவையில்லையா? இது வந்து நிறையா சோஷியலாக அதெல்லாம் விடுங்க. சப்ஸ்கிரிப்ஷனுங்கிற விஷயத்தை பற்றி ஜென்ரலாக உங்களுடைய பார்வை என்ன? சப்ஸ்கிரிப்ஷன் வந்து என்னன்னா, நம்ம வந்து இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் தவிர வேறு எந்த ஆப்பும் நான் யூஸ் பண்ணல. நான் டிக்டாக்கோ வேறு எதுவுமே யூஸ் பண்ணல.
இன்ஸ்டாகிராமில் நான் ரெகுலராக ரீல்ஸ் போடும்போது எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் வந்துச்சு. நீங்கள் பண்ணிக்கிறீங்களான்னு சொல்லி மெட்டாலேருந்தே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அது ஓகே சப்ஸ்கிரிப்ஷன்னா என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஓகே அதிலேயே நிறைய போட்டிருந்தது. நம்மளுடைய எக்ஸ்க்ளூசிவ் கன்டென்ட் லைக் பிடிஎஸ், ஷவுட் அவுட் இந்த மாதிரி போடலாம். அவங்க அழகாக நீட்டாக கொடுத்துருக்காங்க. என்னென்ன நம்ம ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறோம். பட் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இங்கே என்னன்னா, அது டோட்டலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்கு. சப்ஸ்கிரிப்ஷன்னா உள்ளார 18+ ஏதோ போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அது எப்படி போர்ட்ரே ஆயிருக்குன்னு எனக்கு தெரியலை. பட் இன்ஸ்டாகிராம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன்னா இதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி ஒரு ஃபில்டர் வந்து ஒரு ஃபீச்சர்ஸாக வச்சுருக்காங்க இல்லையா, ரீல்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் சப்ஸ்கிரிப்ஷன். அது வந்து இன்ஸ்டா நம்ம ஓப்பன் பண்ணாலே ஆப்ஷன்ஸில் கேட்குது, டூ யூ வாண்ட் டு ஓப்பன் த சப்ஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஸோ அதனால தான் நான் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணேன். அது ஒரு ஃபீச்சர் தானே, அது நம்ம ஒன்றும் தப்பாக பண்ணுறதுக்காக போயிட்டு இன்ஸ்டாகிராமே அப்படி சொல்லலை. ஸோ அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணி நான் என்னன்னா, என்னோட வீடியோ ரீல்ல என்ன போஸ்ட் பண்ணியிருக்கனோ, அதே தான் சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஏன் அது தனியா அது அது போடணுங்கிறது? என்னன்னா, அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க. லைக் சப்ஸ்கிரிப்ஷன்னா வந்து உள்ள வேற மாதிரி தான் போடுவாங்க அப்படின்ற மாரி. எங்களுக்கு நான் எப்படி அதை யோசிக்கிறேன்னா, இங்க என்ன ரீல் நான் போஸ்ட் பண்ணியிருக்கனோ, அதே தான் நான் சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் பண்ணியிருக்கேன். ஸோ அதான் நான் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 3 மந்த்ஸ் ஆச்சு சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி நான் ஒரு வீடியோ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு 2, 3 மந்த்ஸா நான் பண்ணவே இல்ல. எதனால? இந்த சோஷியல் இதனாலயா? இல்ல ஜென்ரல் இப்போ சொசைட்டியா இப்படி தேவையில்லாம பேசுறாங்கங்கிறதுக்காக அது வேண்டான்னு இது பண்ணதா? இல்ல இந்த மாதிரியான அப்படி இல்ல. நான் வந்து ரீல்ஸ் வந்து ரெகுலரா போட்டு அது எனக்கு பழக்கமாயிடுச்சு. இது இன்னும் இது பழகல. இன்னும் பழகல அதனால தான். பட் ஆனா மக்களுக்கு அது மேல இருக்கிற பார்வையே தப்புங்கிறீங்களா சரிங்கிறீங்களா? அது வந்து தப்புன்னு தான் நினைக்கிறேன். ஓகே. இப்ப ஒரு விஷயத்துல ஒரு ஒரு டாபிக்னா அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். நம்ம வந்து தப்பான விஷயத்த மட்டும் தான் அதிகமா ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நீங்க பேசலாம், தப்பா பேசலாம். இப்ப சப்ஸ்கிரிப்ஷன்ல ஓகே, ஆர்னிகா, ரீல்ஸ் அக்கா வந்து ஒரு போட்டிருக்காங்க சப்ஸ்கிரிப்ஷன்னா, அதுல என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் யூ கேன் டிசைட் மீ. சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணிட்டா ஓகே, இவ வந்து தப்பானவ 18+ அப்படி வேண்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க பேசுங்க. ஆனா அது என்னன்னு பார்த்துட்டு பேசலாம்ல. சப்ஸ்கிரிப்ஷன் ஆன் பண்ணா இவங்களுக்கு ஏர்ன் பண்றதுக்கு தான். ஏர்னிங்னா நான் முன்னேரம் வந்து நான் போட மாட்டேனா, எனக்கு வந்து நான் இன்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நான் இன்னைக்கு லைவ் வரேன், அது மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்லலையே. ஸோ ஆனா இப்போ ஜென்ரலாவே இருக்கிற ஐடியாவே ஒருத்தங்க இன்ஸ்டால தொடர்ந்து ஒரு 15 வீடியோ போடுறாங்க, டெய்லிலாம் வீடியோ போடுறாங்கன்னா, இவங்க வந்து வேலை வெட்டிலாம் எதுவும் இல்லப்பா. சும்மா தான் இருக்காங்க. இன்ஸ்டாகிராம் தான் அவங்கள வந்து சம்பாதிக்க வைக்குது. இந்த ப்ரொமோஷன்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் தான் சம்பாதிக்க வைக்குதுங்கிற ஒரு ஐடியா இருக்கும்ல. இத எப்படி பார்க்குறீங்க? ஜென்ரலா நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அது வந்து அவங்களுடைய பார்வை அப்படி. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க வந்து இப்போ ஒருத்தவங்க வந்து நீங்க ஒரே விஷயத்த ஒரு வீடியோல பண்றீங்க. இப்ப வீடியோல நீங்க சிரிக்கிறீங்க. சிரிச்சுட்டு கூட அன்னைக்கு வீட்ல யாருக்காவது உடம்பு முடியாம போகலாம். நீங்க அழலாம். அதுக்காக வீடியோல சிரிச்சிட்டீங்கன்னா, ஹோல் டே நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க, ஹேப்பியா இருப்பீங்கன்னு கிடையாதுல்ல. ஸோ அதே தான் இது சேம். லைக் என்னன்னா, நான் வீடியோஸ் ரெகுலரா நான் எடுத்துட்டு ஒரு ஒன் டே நான் ஸ்பெண்ட் பண்ணி நான் கம்ப்ளீட்டா எல்லா வீடியோஸும் எடுத்துப்பேன். அத நான் போஸ்ட் பண்றது டெய்லி வந்துட்டு நான் 10 ரீல்ஸ் இப்ப நான் கம்மி பண்ணி 5 ரீல்ஸ் அந்த மாரி பண்ணிட்டுருக்கேன். ஸோ அது வந்து வேலை வெட்டி இல்லாம நம்மளால ஒருத்தவங்கள கரெக்ட்டா எப்படி சொல்ல முடியும்? பட் என்னன்னா, நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். நான் 2020லேருந்தே ஒரே கம்பெனில வொர்க் பண்ணிட்டுருக்கேன். அது வந்து ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. ஸோ பிரைவேட் கம்பெனி அது. ஸோ அதில தான் நான் வொர்க் பண்ணிட்டுருக்கேன். வொர்க் பண்ணிட்டே தான் நான் இத பண்ணிட்டுருக்கேன். ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 10 ஹார்ஸ் வந்து ஆஃபீஸ்ல கம்பல்சரியா இருக்கணும்னு இருந்தாங்க. பட் ஸ்லோலி இப்போ வந்து நான் கொஞ்சம் சீனியர் ஆனதுனால, ஓகே வொர்க் ஃப்ரம் ஹோம் சில டைம் வந்து ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் எனக்கு ஓகே நானும் சோஷியல் மீடியால ஆக்டிங்லேயும் இருக்கேங்கிறதுனால, கொஞ்சம் எனக்கும் டைம் குடுக்குறாங்க. பட் ஸ்டில் நான் அந்த வொர்க் கன்டின்யூ பண்ணிட்டு தான் நான் இத பண்ணிட்டுருக்கேன். ஓகே. ஆக்டிங் பார்த்துட்டு இதுவும் கன்டின்யூ ஆமா, பண்ணிட்டே தான் ஆமா, இருக்கீங்க. ஆமா, ஆமா. ஓ! ஆக்டிங் மட்டும் டோட்டலா அப்ப சீரியல் ஒர்க்லயா இருக்கட்டும், இல்ல வந்து சாங்ஸ் பண்ணும்போதெல்லாம் அது எந்த மாரி மேனேஜ் பண்றீங்க? சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு மந்த்லி எல்லாருக்குமே ஒரு 5 டேஸ் தான் இருக்கும். நான் ஒரு சீரியல் தான் கமிட் பண்ணியிருக்கேன். மணமகளே வா சீரியல். அது உங்களுக்கே தெரியும் சன் டிவில. ஸோ அதாவது 5 டேஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நமக்கு ஆஃப் கிடைக்கும்ல. ஸோ அதெல்லாம் வந்து நான் எடுக்காம வொர்க் பண்ணிட்டு, இங்க ஷூட்க்கு போயிடுவேன். அது அவங்களுக்கே தெரியும். அண்டர்ஸ்டாண்ட்ல தான் அந்த பண்ணிட்டுருக்கோம். மாதிரி தான். ஓகே. சார் உங்கள பத்தி சொல்லுங்க. I'm basically a businessman. Last 15 years I'm into business. And we are into software and we are into finance. And I'm also into garments, import, export. அது இல்லாமல் 2023 I started Monkey Minds Entertainment production company. ஸோ அதில் வந்து ஒன் ஷார்ட் ஃபிலிம் அண்ட் ஒன் சாங் பண்ணியிருக்கோம். ஓகே. தென் நவ் இந்த மந்த்லேருந்து வி ஆர் இன்டு மூவிஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மந்த்லேருந்து.
ஓ நைஸ். அப்போ அடுத்த மூவி ப்ரொடக்ஷனில் உங்களோட மங்கி மைண்ட்ஸ் பார்க்கலாம். பூஜைலாம் போட்டாச்சு. பூஜைலாம் முடிச்சாச்சு, எல்லாமே ஸோ முடிச்சாச்சு. ஷூட் ஸ்டார்ட் Shoot பண்ணிடுவோம். start பண்ணது, we are just waiting for the good day. All artists, everything has been selected. The name of the movie has been registered. So now just waiting. In a few days, it will be on flow. உங்களோட ரோல் ஒன்று பார்க்கலாமா அப்போ? Kandipa, she is the main lead in that. எப்படி ஃபீல் ஆகுது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு மூவியே பண்ணேன். அந்த மூவி வந்து ரிலீஸ் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சீரியல் போனேன், யூடியூப் போனேன். அதுக்கப்புறம் தான் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு திருப்பி சீரியல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓகே மூவி பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணி தான் ஓகே பண்ணிடலாம், நம்ம ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிக்கலாம் ஸ்டார்ட் பண்ணலாங்கிற ஒரு இது வந்துச்சு. ஆமாம். ஸோ சீரியல் ஜோனாக இருக்கட்டும், இல்லை ஜிவி பிரகாஷ் அவரோட பண்ண சாங்காக இருக்கட்டும், அதை பற்றி சொல்லுங்கள். ஜிவி சாரோட உள்ள ஆல்பம் சாங் வந்து அதை வந்து என்னால் ஒரு மறக்கவே முடியாத ஒரு விஷயம் அது. ஏன்னா நான் ரொம்ப ஹெசிடேட் ஆனேன். லைக் வந்து ஒரு ஆல்பம் சாங்க்கு ஒரு ஹீரோ வந்து அவர் ஒத்துப்பாராங்கிற மாதிரி. ஏன்னா நியூ ஹீரோயின்னா ஒத்துக்க மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம். அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓகே, அவங்கள்ட்ட சொன்னாங்க இதை மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவங்க ஒரு ஃப்ரெஷர் தான், ஓகே அவங்க ஆக்ட் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஓகேவான்னு அவர் ஓகே தான் சொல்லிட்டாரு. ஸோ அது வந்து 1 டே ஷூட் போச்சு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப சாஃப்ட் அண்ட் டெடிக்கேட்டடான பர்சன். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என்னால் அது மறக்க முடியாத ஒரு விஷயம் அது. நைஸ். அண்ட் இப்போவுமே வந்து நம்ம ஆக்ட்ரஸில் நீங்கள் ஆக்டிங்கில் உள்ளே இருந்தாலுமே உங்களை வந்து இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்னு டேம் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஜோன்குள்ளேயே தான் உங்களை பார்க்கறது உண்டு. ஜென்ரலாக உங்களுக்கு அதோட ஐடியாலஜி என்ன? அதுதான் என்ன பண்ணுறதுனே தெரில. ஆக்சுவலாக என்னென்னா நான் 2020லேருந்தே இந்த ஃபீல்டில் இருக்கேன். நான் ஃபஸ்ட்டு மாஸ்டர் மகேந்திரன் அண்டு விஜய் டிவி புகழ் கூட கேமரா எங்கே இருக்குன்னே தெரியாத சுச்சுவேஷனில், ஐ மீன் கேமரா எங்கே வச்சுருப்பாங்க, நம்ம எங்கே ஆக்ட் பண்ணுறோன்னு தெரியாதுல்ல, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணேன். ஸோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கூத்துப்பட்டறையில் வந்துட்டு ஆக்டிங் கற்றுக்கிட்டேன். அவங்கக்கிட்ட கற்றுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மூவி ஒன்று பண்ணேன். ஸோ அந்த மூவியில் வந்து நான் ஹீரோயினாக தான் பண்ணேன். பட் அந்த மூவியெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பட் என்னென்னா ரிலீஸ் ஆகலை. அது ரிலீஸ்க்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எதனாவது ஒரு ஃபேஸ் ரிஜிஸ்டர் ஆனால் தானே அவங்க அதர் ப்ராஜெக்ட் கூப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கூப்பிடாமல் இருக்கும்போது என்ன பண்ணேன், நான் வந்து திருப்பி யூடியூப் போனேன். யூடியூப்பில் போயிட்டு ஒரு 3 நல்ல சேனலில் ஒர்க் பண்ணேன். பட் அதுவுமே நல்ல ஷார்ட் ஃபிலிம்லாம் நல்லா தான் போச்சு. பட் அவங்க வந்து கண்டினியூ பண்ணல. சில இஷ்யூஸ் அண்ட் பாலிடிக்ஸ் அங்கே இருந்ததுனால நான் ஃபீல் பண்ணேன். ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ஜிவி சாரோட ஆல்பம் சாங் வந்தது. ஸோ அது பண்ணோம். சாரோட சாங் எல்லாமே நல்லா ஹிட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆச்சு. பட் இருந்தாலும் எனக்கு இன்னும் ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே கண்டினியூஸாக வரல. ஸோ அதுக்கப்புறம் ஜீ தமிழில் ஒரு சீரியல் போனேன். பட் அது ரோல் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ப்ராமினென்ட், நல்ல பெரிய ரோல் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு அப்புறம் எங்கே போனாலும் என்னென்னா, நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, கொஞ்சம் ஃபேஸ் பார்க்குறோம், ஃபேஸ் வேல்யூ பார்க்குறோம். ஃபேஸ் வேல்யூனா எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அட்லீஸ்ட் ஒரு இன்ஸ்டாவில் ஒரு ஃபேமாவது இருக்கணும், நாங்கள் இந்த ரோலுக்கு இன்ஸ்டா ஃபேமாக இருந்தானு. மை காட், அப்போ இன்ஸ்டாவை திருப்பி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி 8 மந்த்ஸாக தான் நான் ரெகுலராக வீடியோஸ் போட்டு அப்புறம் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மணமகளே வா சீரியலும் அண்ட் ரோஜா 2 வெப் சீரிஸும் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்தது. இந்த இன்ஸ்டா வச்சு அது கிடைச்ச ஒரு ப்ராஜெக்ட் அது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ மூவி சைன் பண்ணியிருக்கேன். ஆனால் அது சீரியல் இருந்தாலும் உங்களை வந்து எல்லாருக்கான ரீல்ஸ் அக்காங்கிற ஒரு மோடில் தான் தெரிய ஆரம்பிக்குதுங்கிறது ஒரு இது இருக்குது. ஸோ ஆனால் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது பிக் பாஸ்லேயுமே இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸாக இருக்கிறவங்க அதில் ட்ரெண்டில் இருக்கிறவங்கள தான் கூப்பிட்றாங்க. உங்களுக்கு கால் வந்துச்சா? நீங்கள் போகிற ஐடியா இருக்கா? வந்துச்சு. அவங்க வந்து கூப்பிட்டு பேசினாங்க. என்னென்னா நான் இப்போ மூவி ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா, ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அது மூவிக்கே நான் கொஞ்சம் ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணணும். ஸோ அதனால நான் இதை பண்ண முடியல. மேபி நெக்ஸ்ட் இயர் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ பிக் பாஸ்ல ஆனால் உங்களை இந்த தடவை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க? ஆமாம் கூப்பிட்டு கேட்டாங்க. பட் அது மூவினால பண்ண முடியல. நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக எனக்கு அந்த சான்ஸ் வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் யார் கூட வந்து கொலாப் பண்ணி வீடியோ போட்டாலும் அதை வந்து தவறாக மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் இன்ஃப்ளூயன்சஸோட போட்டாலும் உடனே வந்து நீங்கள் 2 பேரும் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேல் இன்ஃப்ளூயன்சரோட போட்டாலும் அதுக்கும் ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. எப்படி இருக்குது உங்களுக்கு? அது என்னன்னா, ஒருத்தவங்க கூட நம்ம ரெகுலராக வீடியோஸ், எனக்குன்னு இல்லை எல்லாருக்குமே வர விஷயம் தான். நம்ம ரெகுலராக வீடியோ போட்டோன்னா நீங்கள் அவங்க கூட என்ன ரிலேஷன்ஷிப்பு, நீங்கள் அவங்க கூட போடுறீங்க, எதனால், அவங்களுக்கு என்னென்னலாம் தோணுதோ அதெல்லாம் கமெண்ட் போடுவாங்க. எண்ட் ஆஃப் த டே என்னென்னா நமக்கு பிடிச்சதை நம்ம பண்ணுறோம். ஸோ
அது மாதிரி தான் நான் போடுறேன். எனக்கு வந்து அவங்க கூட பண்றது, வீடியோ பண்றதுல எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுமே வந்து நாங்க இன்ஃப்ளூயன்சர்ஸ் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போடுறது தப்பு இல்லையே. ஸோ அத மாரி நாங்க பண்ணிட்டுருக்கோம். ஸோ வந்து இந்த ரீல்ஸ் அக்காங்கிற நேம் இப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கா? ஏன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு அது ஒரு ஃபேம் கொடுக்குது. பட் இப்போ இந்த கூப்பிட்றது கம்ஃபர்டபுளாக இருக்கா உங்களுக்கு? ரீல்ஸ் அக்கா கம்ஃபர்டபுளா தானே இருக்கு. வேற நெறைய ட்ரவுசர் அக்கா, நைட்டி அக்காலாம் சொன்னாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. ரீல்ஸ் அக்காங்கிறது எனக்கு அது ஓகே. எனக்கு பிடிச்சிருக்கு அது. அது ஒண்ணும் தப்பா இல்லையே. அந்த ரீல்ஸ் பண்றதுனால நெறைய ரீல்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அதனால அவங்க ரீல்ஸ் அக்கான்னு சொல்றாங்க. இட்ஸ் ஓகே. ஸோ அதனால அது கம்ஃபர்டபுளாக தான் எடுத்துக்கிறீங்க. கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. நைஸ். ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும் உங்களோட ஜேர்னியாகவும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற அந்த ஜேர்னியாகவும். இந்த ஒரு இன்டர்வியூக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச்.